ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காட்டுக்குள்ளே ராஜா கிளியும் அவரது மகள் இளவரசி கிளியும் இருக்காங்க. ராஜா கிளி இளவரசிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி சில போட்டிகளை அறிவிக்கிறாரு. இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இளவரசி கிளியாக கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே பறவைகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் ஆகிடுது. இங்கே நம்ம இளவரசி இப்படி சொன்னால் அவங்க அளவிலா நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் சிறந்த ஒழுக்க நெறிமுறைகளையும் கடைப்பிடிச்சிட்டு வாழ்ந்தவர ஒரு அழகான சுந்தரி. ஓகே, போட்டி நாள் வந்துருச்சு, போட்டிகள் நடக்குது. அழகான ஒரு சுந்தர கிளி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி தீர்மானிக்க போகும்போது நான் வர்றேன்டா அப்படி சொல்லிட்டு ஒரு காக்கை உள்ள என்ட்ராகிறாரு. காக்கை என்னாவும் அதே மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி அழகாக ஃபைனலாக ஜெயிச்சது காக்கை என்னாவாக ஆகிட்டார். ராஜா கிளி திகைச்சு போயிட்டாலும் சம்மதிச்சு கல்யாணத்துக்கான நாள் குறித்து கொடுத்துட்டாரு. கல்யாண நாள் வந்துடுச்சு, காடே விழா கோலம் பூண்டுருச்சு. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இளவரசி கிளி பாருங்கள், கண்டிப்பாக இவர் எனக்கு வரமாட்டார் அப்படிங்கிறதுல பயங்கர நம்பிக்கையாக இருக்காங்க. ஏன்னா நான் என் எதிர்காலம் குறித்தும் என்னுடைய பார்ட்னரை குறித்து நான் ரொம்ப கனவுகளோடு இருக்கிறேன், கண்டிப்பாக நம்பிக்கையோடவும் இருக்கிறேன். இவர் எனக்கு வரமாட்டாருங்கிறதுல ஒரு தீர்மானமாக ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க மேடைக்கு. அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்கள, ஐயோ இப்படி ஒரு காக்கா கூட நமக்கு கல்யாணமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அங்கே முகூர்த்த டைம் வந்துடுச்சு, தாலி எடுக்கிறாங்க. கெட்டிமேளம் அப்படின்னு சொல்லி கெட்ட போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. திரும்பி பார்க்கும்போது அந்த சத்தம் வந்த இடத்துல ஒரு பெரிய போலீஸ் கூட்டம் நிற்குது. ராஜா கிளி போய் எதுக்காக என் மகள் கல்யாணத்தை நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, இந்த காக்கை மேலே ஒரு வடையை திருடிட்டு வந்ததாக சொல்லி குற்றப்பழி ஒன்று வந்திருக்கு எங்களுக்கு, அதனால் இவரை நாங்கள் இப்போவே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே காக்கை வந்து குறைச்ச தலை குனிவாக தான் இருக்குது, ஆனாலும் சம்மதிச்சுட்டு அவர் போலீஸ் கூட போயிட்டார். இங்கே அந்த அழகு சுந்தரனுக்கும் நம்ம இளவரசி கிளிக்கும் நல்ல போல் கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்னாச்சு, காக்கை அண்ணாக்கை கௌரவிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் அது பார்ட் 2ல் சொல்கிறேன். ஓகே, பட் நீங்கள் கமெண்டில் இந்த கதை எப்படி இருக்குது, எதனால் காக்கா வெளியே வந்துச்சுங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.